ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் ஷாப் ஜாபில் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடக்ஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக 11 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாமா ஒன் பை ஒன்னாக? ஓகே, நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேர்முக தேர்வு மையத்துக்கு இந்த தேர்வாளர் வந்து வருவாங்க, இந்த சீட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கணினி விண்ணப்பத்தில், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம போட்டிருப்போம்ல, ஸோ அதில் கொடுத்துருந்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். அதே மாதிரி இதில் வந்து 2 ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்ட மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி அதுக்கு என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ், அது கூட சேர்ந்து அந்த ஜெராக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், 2 வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவ்வாறு நேர்முக தேர்வுக்கு வரும்பொழுது மூலச்சான்று, அதாவது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோடு ஒன்றையும் அதற்கு மேற்பட்ட சான்றிதழையும் நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா, பிறந்த தேதிக்கான சான்றிதழ் என்ன கொடுத்துருப்பீங்களோ அது, SSLC மார்க் ஷீட், கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அதே மாதிரி உரிய அலுவலரின் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். முன்னாள் இராணுவர் அப்படின்னா அதற்கான சான்றிதழ் நீங்கள் கொண்டு வரணும். மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இந்த சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன இருக்குது 5வது பாயிண்ட்ஸில் அப்படின்னா, உடல் குறைபாட்டு இருக்குது, அதாவது வித் பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கான தனி சான்றிதழும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மருத்துவ குழு மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெஸ்டிடியூட் விடோஸ், அதாவது ஆதரவற்ற விதவை அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் தனியாக இருக்கணும். விண்ணப்பத்தில் உள்ளது போன்று 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஏற்கனவே பணியில் இருக்காங்கன்னா NOC கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, அதில் வந்து PSTM சர்டிஃபிகேட் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்க 11வது பாயிண்ட் என்ன முக்கியமானு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசாணை அதில் வந்து முன்னுரிமை கூறியபடி அதற்கேற்ற சான்றிதழை உரிய அலுவலகத்தில் பெற்றிருக்க வேண்டும். அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட் எங்கெங்கே வாங்கியிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் நேர்முக தேர்வில் குறித்த நாள் அது அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் அவர் கணினியின் விண்ணப்பத்தின் தெரிவித்துள்ள, அதாவது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விவரம் படி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நேர்முக தேர்வில் வந்து எல்லாமே அனுமதிக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நாளன்று மூலச்சான்றிதழ் சமர்ப்பின் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் மட்டுமே அன்றைய தினம் நடைபெற, அதாவது அந்த சான்றிதழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு வந்து இந்த ஹால் டிக்கெட் எல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் அந்த இன்டர்வியூக்கே போக முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் தெரிவித்தல, அதாவது ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் என்ன தகுதி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் பெற்றோர் உறவினர் இவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து வரக்கூடாது. யார் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வரணும். அதேமாரி அவங்க சொன்னபடியான சில பொருட்கள் மட்டும் தான் நீங்கள் கொண்டு வரணும். வேறு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆபரணம் அதுமாரி எதுவும் கொண்டு வரக்கூடாது. தொலைஞ்சிச்சு அப்படின்னாலும் அது அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கான கொஷின்ஸ் எதாவது உங்களுக்கு தேவை, இந்த இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க முன்னாடி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோவும் போடுறேன். ஸோ நல்லபடியாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.